ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் திருச்செந்தூர் முருகன் சவால் விட்டு சொல்கிறேன் தங்கமே. இதை கேட்ட 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி உனக்கு கிடைக்கும். இப்போது நீ நம்ப மறுப்பாய், நான் கூறுவதை நம்ப மறுப்பாய். ஆனால் நடந்த பின் எனக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்கப் போகிறாய். பார், நல்ல திருப்பம் வேண்டுமா உனக்கு? இந்த பூமியில் காற்று மாதிரி ஒவ்வொரு இடத்திலேயும் நான் ஊடுருவி பாய்ந்து உயர் சக்தியாக இருக்கிறேன். என் பிள்ளைக்கு நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி உனக்குள்ளேயும் வருவேன். என்னை முழு மனதாக நம்பியவர்களுக்கு மட்டுமே நல்லது செய்வேன். நம்பித்தான் பாரேன், உன் வாழ்க்கையில் பொன்னான புதிய திருப்பம் ஏற்பட்டுவிடும் தங்கமே. ஆத்திரப்படுகிறவர்கள் சீக்கிரமே வாழ்க்கையில் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் பல பேர் இப்போ அந்த தப்பைத்தான் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வைரத்துக்கும் கல்லுக்கும் உள்ள வித்தியாசம் ஜனங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. நிச்சயம் இதை தெரிஞ்சே ஆகணும். அப்பத்தான் அழிவை சந்திக்க மாட்டார்கள். இந்த முருகன் சொல்வது சரிதானே? மற்றவங்கள உடலாலையும் சொல்லாலையும் காயப்படுத்துகிற உன்னை ஒருவேளை விதி காயப்படுத்துச்சுன்னா அவங்க திருந்தினாலும் பிரயோஜனமாக இருக்க போவதில்லை. நீ எல்லாமே உணர்ந்தவர்கள் தானே, நீ எல்லாமே உணர்ந்து தானே இருக்கிறாய். இப்படிப்பட்டவங்களை நல்ல பாதைக்கு உன்னால் கொண்டு வர முடியாதா? கொண்டு வர முயற்சிக்கணும். மனம் மட்டும் மாயையில் சிக்கிவிடக்கூடாது. இந்த கலியுகத்தை பொறுத்தவரை அநியாயங்களும் அக்கிரமங்களும் பண்ணுற ஜனங்க அவங்க பண்ணின பாவத்துக்கு உண்டான கர்ம பலனை இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க வேண்டி வரும் என்பது அவர்களுக்கு புரியவில்லையே. என் பிள்ளையான நீ நல்லது மட்டும்தான் நினைக்கணும், நல்லதைத்தான் செய்யணும், உன்னால் முடிந்த உதவிகளை செய்யணும். யாருக்கும் எந்தவித கெடுதலும் மனதளவு கூட நினைத்து விடக்கூடாது. நீ முருகனின் பிள்ளை. நான் சொல்வதையெல்லாம் கேட்பாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே. சில பேர் சுயநலவதிகளாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு அவர்களை பற்றித்தான் கவலை. சில பேர் தவறான எண்ணங்களோடு எப்பவும் இருக்கிறதால் தான் அடுத்தவங்களை பற்றியும் அவங்க எப்போதும் தப்பாக தான் நினைப்பாங்க. இதயத்தில் வெறுப்பை மட்டும் குடி வைக்கிறவர்கள் எப்போவுமே வெறுப்பாக நடந்து கொள்வார்கள். அடுத்தவங்களோட சந்தோஷத்தையும் அடைகிற சுகத்திலையும் அவர்கள் இதயம் லயிக்காது. அவர்கள் இதயம் என்றைக்குமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், வயிறும் எரிந்து கொண்டே தான் இருக்கும். எப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து தான் நீ ஒதுங்கி வாழணும்னு சொல்கிறேன். அவங்க சொல்கிற எந்த விஷயம் பெரிதாக எடுத்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட பேச்சும் என்றைக்கும் உன்கிட்ட வரவே கூடாது. உன் முருகன் இப்போது நான் ஓடோடி வந்திருக்கிறேன் தெரியுமா? உண்மையான பக்தர்களுக்கு இந்த முருகன் அடிமைதான். பக்தி மட்டுமே என்னை பரவசமடைய வைக்கிறது. உள் மனசில நம்பிக்கையோடு என் விழிகளில் வழி கேட்டால் உன்னதமான அற்புத பாதையை இது அமைச்சு தரும். உன் விருப்பங்களை நிறைவேற்றி தரும்போது நான் பூரிப்படைகிறேன். உனக்கு தரிசனம் கொடுக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னாடி ஓடோடி வந்து நிற்கப் போகிறேன். இன்னும் 1 மணி நேரம் மட்டும் பொறுத்திரு. என் மேல் பக்தி கொள்கிறவர்களுக்கு, என்னை நம்புகிறவர்களுக்கு முழுசாக சொந்தமாயிடுவேன். அவர்களோட துக்கத்தையும் வேதனையும் நானே எடுத்துக்கொள்வேன். முருகனின் பக்தர்கள் எப்பவும் என் கண்ணுக்கு சந்தோஷமாக தெரியணும். இந்த முருகனின் விருப்பமே இதுதான் தங்கமே. இப்போ நான் என்ன பண்ணுவது முருகா? இப்போ நான் என்ன பண்ணுறது முருகா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. கஷ்டத்தையே தாங்க முடியலையே. பிரச்சனை மேல் பிரச்சனையே. என்னால் அழுவதை தவிர ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. இப்போ நான் என்ன பண்ணுறது முருகா என்று தானே அழுகிறாய் தங்கமே. எந்த வழியும் இல்லாத போது அவனை நோக்கி பார்க்கறது தான் உத்தமம். உன் முருகனை பார், நிச்சயமாக உனக்கானது கிடைக்கும்.
அந்த முருகனை நம்பு, நிச்சயமாக உனக்கானது கிடைக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ. கஷ்டங்களை பார்த்து நீ என்ன நினைக்கக்கூடாதுன்னா, கஷ்டங்களே நிரந்தரம்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கை கஷ்டத்தாலே நிறைஞ்சிருக்குன்னு நினைக்கக்கூடாது. உன்னுடைய நல்லதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்திருக்கிறார்னு நீ நினைக்கணும். வாழ்க்கையில் சுகத்தை ஏற்றுக்கிற உன்னால் துக்கத்தை ஏற்றுக்கிட முடிய மாட்டேங்குதா? ஏற்றுக்கிடணும் தங்கமே. எப்போ இன்பம் வருதோ அதை தொடர்ந்து துன்பம் வரத்தான் செய்யும். அதை மட்டும் யாராலும் மாற்றவே முடியாது. யார் ஒருவர் எப்போது தவறாக எது வேணாலும் எடுத்துக்கொள்கிறார்களோ அப்போது அவர்களுக்கு உண்டானது எதுவும் நடக்கவில்லை என்றுதான் அர்த்தம். நடக்கும் என்று நம்பணும். முருகனின் பிள்ளையானது நமக்கு முருகன் இருக்கிறார், பார்த்து கொள்வார். நாம் நம் வழியில் சென்று கொண்டிருப்போம். எனக்கு துணையாக என் முருகன் வருவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கணும். யோசித்துப்பார். குருவி குளத்தில் தண்ணி குடிக்கிறதுனால் அந்த குளம் வற்றி போயிடுவதையா? இல்லையே. அதே போல்தான் தானமும் தர்மமும் கொடுக்க கொடுக்க குறையவே குறையாது. உன் முருகன் சொல்கிறேன், உன்னால் முடிந்த மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்கு வர்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அளவுக்கு அதிகமாகவே வந்துக்கிட்டே தான் இருக்கும். தானமும் தர்மமும் உன்னால் முடிந்த சக்திக்கு பண்ணி சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஒரு செடிக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு தண்ணி ஊற்றணும். அது ஓங்கி வளர்ந்து நிற்கிறதுக்காக அதுக்கு தேவையான உரத்தை தேடி வந்து போடணும். அந்த செடிக்கு தேவையான சூரிய ஒளியையும் கொடுக்கிறோம் தானே. அது நல்லா வளர்றதுக்கான எல்லா தேவைகளையும் எதிலையும் குறை வைக்காமல் செய்கிறாய். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் நீ வளர்த்த அந்த செடி எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ள அளவிற்கு அதை சுதந்திரத்தோடு நீ விட்டுறது தான் நல்லது. நீ அதை பொத்தி பொத்தி வளர்த்தேனா இந்த செடி என்றைக்குமே மரமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேவைக்கு அதிகமாக நீ கொடுக்கிற எதுவுமே அந்த செடிக்கு கடைசி வரைக்கும் போய் சேராது. கண்டிப்பாக நீ இதை தெரிந்தே ஆகணும். நீ என் பிள்ளை, முழு நம்பிக்கையோடு இருக்கணும், முழு பக்தியோடு இருக்கணும். என்னை முழுவதுமாக நம்புவது போல் உன்னையும் முழுசாக நம்பணும். அப்பத்தான் நான் உன்கிட்ட இருப்பேங்கிறதை தெளிவாக புரிந்து கொள்வாய். நிச்சயமாக என் பிள்ளைக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். மகிழ்ச்சியாக காத்திரு, அனுபவிக்க காத்திரு. ஓம் முருகா போற்றி போற்றி.